நேர்காணல் முடிச்சு வேட்பாளர் அறிவிப்பு, கூட்டணி கணக்கே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்திட்டு கிடக்கிற இழுபறி, 4 அணியா 7 அணியான்னு தெரியாம திக்கி திணறும் திருவாளர் வாக்காளர் பெருங்குடி மக்கள். எதை பற்றியும் கவலைப்படாம எப்படியாச்சும் ஜெயிச்சே தீரணும்னு முட்டி மோதி போராடிட்டு இருக்கிற நம்ம ஊர் அரசியல்வாதிங்க இருக்கிற காலத்துக்குள்ள என்னத்தையாவது செஞ்சுட்டு போவோம்னு கடைசி நேர அறிவிப்புகளை அள்ளி விடுற ஆளுங்கட்சி, ஒன்னையும் செய்ய விடாம முடக்கி போடுற எதிர்கட்சி, ஒத்து ஊதுற கூட்டுக்கட்சி. இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட நாளைக்கு அவங்களோடன்னு கூட்டணி தர்மம் பேசுகிற கொள்கை அரசியல் எல்லாம் நம்ம பேப்பர் தோசில் இன்னைக்கு வந்திருக்கு. நல்லா பாருங்க. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. தயாரு தயாரு தேர்தலுக்கு தயாரு, இலை கட்சி தயாரு, மக்களவை தேர்தலுக்கு வேட்பாளர் பட்டியல் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளில் பிரச்சார தேதியும் அறிவிப்பு. தேர்தல் கூட்டணி முரசு கட்சி யாரணி, தேர்தல் தேதி வந்தால் சொல்வோம். தேமுதிக கோப்பாசே சந்திரகுமார் பேட்டி. நீட்டிப்பு நீட்டிப்பு, இலங்கை சிறையில் அடைபட்டு கிடக்கும் தமிழக மீனவர்கள் காவல் நீட்டிப்பு. யாழ்ப்பாணம் ஊர்காவல் நீதிமன்றம் உத்தரவு. மழை மழை தமிழகத்தில் திடீர் மழை, விருத்தாச்சலத்தில் நெல் மூட்டைகள் சேதம். ஐநா மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம், தமிழருக்கு ஆதரவா இந்தியா முடிவெடுக்கும், மத்திய அமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை. எரிப்பு எரிப்பு புதுவையில் எரிப்பு, சுனாமி வீடு வழங்க கோரி அரசு ஆவண நகல்கள் எரிப்பு. புறக்கணிப்பு புறக்கணிப்பு, மக்களவை தேர்தல் புறக்கணிப்பு, பொதுமக்கள் அறிவிப்பு. பயணம் பயணம் பள்ளிக்கு பயணம், நடந்து ஓடி பயணம் பயணம், டிராக்டரில் ஏறி பயணம், பஸ் பாஸ் நோ யூஸ். திருவள்ளூர் பழவேர் காட்டில் நிற்காத பேருந்தால் மாணவர்கள் பாதிப்பு. நன்றி 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 தெலுங்கானாவுக்கு நன்றி, காங்கிரஸ் கட்சி நன்றி, தெலுங்கானாவில் பேரணி. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியை கலைத்து கையோடு இணைய சந்திரசேகர் ராவும் ராகுல் காந்தியும் டெல்லியில் ஆலோசனை. கூட்டு கூட்டு தேர்தலில் கூட்டு, பாஜகவுடன் கூட்டு, லோக் ஜனசக்தி அறிவிப்பு. மாப்பியில் தாக்குதல், ஊப்பியில் கண்டனம், ஆம் ஆத்மி அலுவலகம் மீதான தாக்குதலை கண்டித்து தொண்டர்கள் பேரணி. விழா விழா பொலிவியாவில் திருவிழா, பாரம்பரிய திருவிழா, இசை இசைத்து திருவிழா, கலைஞர்கள் கூடி கலை விழா. ரியோ ஓபன் டென்னிஸ் போட்டி, பட்டம் வென்றார் ரஃபேல் நடால். இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது சூடாய் வருது. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது என்று 40 தொகுதிகளின் பட்டியலை வெளியிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளதாக வரிசை கட்டுகிறார் நமது வாக்குச்சாவடி செய்தியாளர். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரையும் விடுவிக்க கூடாது என்று தமிழக அரசுக்கு எதிராக மத்திய அரசு மேலும் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய எதையும் சட்டப்படி அரசு எதிர்கொள்ளும் என்று தமிழக முதல்வர் தெரிவித்ததாக அறிக்கை தாக்கல் செய்கிறார் நமது அரசு செய்தியாளர். தமிழக முதல்வருக்கு பிரதமராகும் தகுதியெல்லாம் இல்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சரான காங்கிரஸ் கட்சியின் மணிசங்கர் ஐயர் பெல்லடித்ததாக நமது வள்ளுவர் கோட்டத்து செய்தியாளர் நேரலையில் நிரப்புகிறார். நாடாளும் மக்கள் கட்சியின் ஆதரவு இல்லாமல் நாடாளுமன்றத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று தேனியில் நடிகர் கார்த்தி அறிவித்து விட்டதால்
அரசியல் கட்சிகள் கலக்கத்தில் இருப்பதாக திருவென முழிக்கிறார் எமது பரபரப்பு செய்தியாளர். இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக உலகத் தமிழர்கள் ஒன்று கூடி பிப்ரவரி 26ஆம் தேதி கொடிப்பிடிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறைகூவல் விடுத்துள்ளதாக பம்பரமாய் சுழலுகிறார் நமது போராட்டக்கள செய்தியாளர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சகட்டு மேனிக்கு கெட்டு போய்விட்டது, காவல்துறைக்கு தோல்வி மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக மாங்கனி சுவைக்கிறார் நமது தினசரி அறிக்கை செய்தியாளர். இத்தாலி கடற்படை வீரர்கள் இந்திய மீனவர்களை சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் கடற்கொள்ளை வழக்காக சுவா சட்டத்தில் விசாரிக்கும் அவா இல்லை என்று மத்திய அரசு கையை விரித்து விட்டதாக நமது மத்திய செய்தியாளர் ஓரமாய் ஒதுங்குகிறார். விளக்கமாத்து கட்சி ஒருங்கிணைப்பாளர் கை கட்சிக்கு எழுதிய கடிதத்தில் ராகுலோ மோடியோ யார் பிரதமராக வந்தாலும் ஆட்சி செய்ய போவது அம்பானிதான் என்று காட்டமாய் தெரிவித்துள்ளதாக பதுங்கி பாய்கிறார் நமது தேர்தல் செய்தியாளர். தெலுங்கானா வேண்டாம் என்று குரல் எழுப்பி வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்ப்புகளை மீறி தெலுங்கானாவில் பரப்புரை செய்ய போகிறார் என்று பரபரப்பை கிளப்புகிறார் நமது விறுவிறுப்பு செய்தியாளர். டெல்லி அரசை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்த மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுள்ளதாக நோட்டீஸ் ஒட்டுகிறார் நமது நீதிமன்ற செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். ஊழலை ஒழிக்க போறேன்னு ஜந்தர் மந்தரில் கொடி பிடிக்க ஆரம்பிச்சவர் கொல்கத்தா ரசகுல்லா சாப்பிட கிளம்பிட்டாரு. இந்திய அரசியலை புரட்டி போட போறேன்னு குல்லாவும் கைமா கிளம்பின நம்மால் இப்போ மம்தாவோட கோப்பாச்சேவா மாறி போயிருக்காராம். வாங்க அதையும் ஒரு கை பார்த்துருவோம். அண்ணா ஹசாரே ஐயோ பேஜாரேன்னு சொல்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க இவரோட சமீபத்திய நடவடிக்கைகள். ஊரே மோடியா ராகுலா மூணாவது அணியான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரதமர் பதவிக்கு பொருத்தமான வேட்பாளர் மம்தா பானர்ஜி தான்னு புது ட்ராக் ஒன்ன போட்டு காட்டி எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு ஹசாரே. இப்படி மம்தாவோட பிரச்சார பீரங்கியா இவர் மாறுற அளவுக்கு மம்தா அப்படி என்னதான் பண்ணிட்டாங்களோ தெரியல. மம்தா பானர்ஜி தான் எதுக்கும் அசராத சிம்பிளான அரசியல் சிங்கம், கிராம வளர்ச்சியை பத்தி அக்கறைப்படுற ஒரே அரசியல்வாதின்னு அநியாயத்துக்கு புகழ்ந்திருக்கிற அண்ணா ஹசாரே அவங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண போறதாகவும் அறிவிச்சிருக்காரு. அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரிக்கவும் மாட்டேன் எதிர்க்கவும் மாட்டேன்னும் சொல்லி அந்தர நடை நடந்துகிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ஊழலை ஒழிக்க போறேன் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு அண்ணா ஹசாரே சொன்னப்போ அவருக்கு ஆதரவா பல பேரு கொடி பிடிச்சு கோஷம் போட வந்தாங்க. முக்கியமா இளைஞர்கள் இந்தா இருக்காருடா இந்தியன் தாத்தான்னு அவருக்கு பின்னால அணி அணியா நின்னாங்க. ஆனா எப்போ அவரு பாபா ராம்தேவ் முன்னாள் ராணுவ தளபதி VK சிங் மாதிரி ஆட்களை மேடை ஏத்தினாரோ அப்பவே ஜனங்க ஹசாரேவை சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தனி கட்சி ஆரம்பிச்சதோட ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினப்போ ஹசாரே உள்ளுக்குள்ள அதிர்ந்து போய் ஆடி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல அரசியல் பாதைக்கு போகக்கூடாது, அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி தன்னோட பேரையோ படத்தையோ பயன்படுத்த கூடாதுன்னு தாண்டி குதிச்சு தடா போட்டதெல்லாம் ஓகே தான். ஆனா அளவுக்கு மீறி அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வெறுப்பை கக்குனது தான் ஹசாரே அவர் மேல லைட்டா பொறாமைப்படுறாரோன்னு பல பேருக்கு டவுட்டை கிளப்பி விட்டது. அதுவும் உண்ணாவிரதம் சீசன் 3ல உட்கார்ந்தப்போ அண்ணா ஹசாரே முன்னணியிலேயே பாபா ராம்தேவ் VK சிங் ஆம் ஆத்மியை விமர்சிக்க ஆம் ஆத்மி ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அண்ணா ஹசாரேவோ ஆம் ஆத்மிக்கு எதிராக குரல் எழுப்ப குரு சிஷ்யன் சண்டை குடிமிப்பிடி சண்டையா மாறுச்சு. டெல்லி சட்டமன்றத்துல ஜன்லோக்பால் மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாம அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகினப்போ நியாயமா பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவாலை அண்ணா ஹசாரே ஆதரிச்சிருக்கணும்னு சில முணுமுணுப்புகள் ஆங்காங்கே கேட்டுச்சு. ஆனா அண்ணா ஹசாரேவோ அரவிந்த் கெஜ்ரிவாலால அவர் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியலைன்னு லேசா குத்தினாரு. இப்போ அவர் ஏன் மம்தாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாருங்கிறது மர்மமா தான் இருக்கு. இதுக்கிடையில மேற்கு வங்க பெண்கள் அமைப்பு ஒன்று மம்தா அரசு மேற்கு வங்க பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டது, அப்படிப்பட்ட மம்தாவுக்கு அண்ணா ஹசாரே ஆதரவு தெரிவிக்கிறதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட போனப்பவே அண்ணா ஹசாரேவையும் மம்தாவையும் எதிர்த்து கோஷங்கள் பல எழும்புச்சு. டெல்லி அரசையும் மத்திய அரசையும் அசைச்சு பார்த்தது அண்ணா ஹசாரேவோட உண்ணாவிரத போராட்டம். நியாயமா பார்த்தா வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவரா அண்ணா இருந்திருக்கணும். ஆனா பொல்லாத உள்காய்ச்சலால செல்லாத காசா ஆகிட்டாரு அண்ணா ஹசாரே. வறட்சியில தற்கொலை, விவசாயமே அழிஞ்சு போச்சு, கடன் வட்டி தொல்லை,
இப்படி புலம்புன்னு விவசாயிகளும் ஆடு மாடு வளர்க்குறவங்களும் புலம்பி தள்ள இந்தியாவில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு பொட்டி கடையா திறந்து வைக்கிறாங்களாம். அதாங்க இன்று கேலி சித்திரம் கார்ட்டூன். ராஜீவ்காந்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்னு பிரதமர் மன்மோகன் சிங் சொல்றாரு. அப்போ இலங்கையில இந்திய அமைதிப்படை மேல் நடத்தின தாக்குதல் என்ன ஆப்பக்கடை மேல நடத்தப்பட்ட தாக்குதலா தெரியாம கேட்கிறேன். 1.5 லட்சம் தமிழர்களை கொல்ல உதவியா இருந்துட்டு பெருசா பேச வந்துட்டாரு. அண்ணாச்சி இப்படி கடுப்புல கண்ணா பின்னாடி பேசுனது நான் இல்லைங்க, கவிஞர் தாமரைங்க. தெலுங்கானா மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் பாஜக ரகசிய கூட்டு இரண்டும் சேர்ந்தா நாட்டுக்கே வேட்டு நாட்டுக்கே வேட்டு. இத நான் சொல்லலைங்க, நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி சொன்னாங்க. ராஜீவ்காந்தி படுகொலை செஞ்சவங்கள விடுதலை பண்ணுறது அப்படிங்கிற சட்டத்துக்கு புறம்பான முடிவு எடுத்தாங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். அது ரொம்ப தப்புங்க. அவங்க உடனே அதை வாபஸ் வாங்கிக்கணும். அப்படி வாபஸ் வாங்கலைன்னு வச்சுங்களேன், அரசியலமைப்பு சட்டப்படி 256வது பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அதில் மத்திய அரசாங்கம் சட்டத்துக்கு உட்படுத்த நடக்கணும் அப்படின்னு உத்தரவே போடலாம். அந்த உத்தரவை அவங்க மீனாங்க வைங்க, வேற வழியே இல்லை, ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்திட வேண்டியதுதான். சத்தியமா இது நான் சொல்லிங்கோ, பாரதிய ஜனதாவோட சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காருங்க. நம்ம இந்திய கிரிக்கெட் டீம்ல கபில் தேவ்க்கு அப்புறமேல ஒரு மிகச்சிறந்த பவுலர் நம்ம ஜாகிர் கான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு பவுலர் அப்படின்னு அப்படி இருக்குன்னா ஒரு மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட பவுலிங் ஸ்பீட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஆனால் நம்மளால் அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆப்போசிட் டீம்லாம் ஜாலியாக வெளுத்து கட்டிடுறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயங்க. ஏன்னா அடுத்து வேற ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் வேறு வரப்போகுது. அதில் ஜாகிர் கான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு. யார் உண்மையை பேசினாலுமே இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஒன்னா கவலைப்பட்டுக்கிறாங்க இவன் உண்மையை பேசிட்டான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம 60 வருஷமா யாரும் அவங்களை கேள்வி கேட்கல. அதனாலதான் இப்போ ஒரு டீ கடைக்காரன் என்ன கேள்வி கேட்கறதா அப்படின்னு அவங்க நெஞ்சுக்குள்ள குத்துது. ஐயா, இந்த மாதிரி பேச்சால குத்துறது நான் இல்லைங்க, நம்ம பாஜக பிரதமர் வேட்பாளர் இருக்கார் இல்லையா, அதாங்க குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி ஐயா சொன்னாருங்க. நம்ம நாட்டிலேருந்து அனுப்புகிற ராக்கெட் இதெல்லாம் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு தெரியல. மங்கள்யான் இருக்க, அது டிசம்பரில் போய் செவ்வாய் அடையும்னு சொல்கிறாங்க. இந்த டிசம்பர்லையா? ஆமாம், போய் அடையும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ராக்கெட்டு ஏவுகணையெல்லாம் போகிற வேகத்தை விட நம்ம நாட்டில் அதிக வேகமாக போகிறது விலைவாசி தான். ஆமாம், அது பாட்டுக்கு ஏறுது. டெய்லி ஒரு ரேட்டு. எதை வேணாலும் எவன் வேணாலும் ஏற்றிக்கலாம். ஆமாம், யார் எவன் வேணாலும் ஏற்றுக்க வச்சுக்க அப்படின்னு ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து தட்டினா விலையேறிக்கிறோம். ஆமாம், அப்புறம் இறங்கிக்கிறோம். இன்னும் பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் ஆன்லைன் வர்த்தகம்னு எல்லாத்தையும் ஏற்றுறான். அடிப்படையாக இருக்கிற பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் அதுவும் ஏறிக்கிட்டே இருக்குது. கேட்டால் ஏற்றுறாங்க அவங்க, எவனோ ஏற்றுறான். கவர்மெண்ட்டுக்கிட்ட இறங்க அப்படின்னா குறைக்கிறது கவர்மெண்ட்டு. ஆமாம், அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த கேஸ் கனெக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நாட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கேஸ் வேணும்ல. ஆமாம், அது என்ன ஊதி அழிக்க முடியும்? நம்ம காற்றை ஊதியா? கேஸ்னா காற்றை நம்ம காற்றா ஊற்றணும். கேஸ் இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும்ல. ஆமாம், அதுவே இப்போவே 800 லட்சம் ரூபா விற்கிது. மானியம் கொடுக்குறோங்கிறாங்க. அரசாங்கம் மானியம் கொடுத்து இப்போ டீசலுக்கு மானியம் கொடுக்குறோம், அதுக்கு மானியம் கொடுக்குறோம். அவங்களாம் நஷ்டப்படுறாங்கன்னு ரொம்ப புலம்புனாங்க.
யார் முதலாளிகள்லாம் நஷ்டப்படுறாங்கன்னு, சோத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டம் 400 ரூபா கொடுக்குறோம் மானியமா ஒரு சிலிண்டருக்குன்னாங்க. கடைசியில் பார்த்தா உண்மை என்னன்னு பார்த்தா அது 130 ரூபாய்க்கு 140 ரூபாய்க்கு விற்கலாமா ஒரு சிலிண்டரை. ஏன்னா நம்ம நாட்டிலே கிடைக்கிறத ஒழுங்காக எடுத்து விற்றா இவங்க எடுக்கிறதையும் தனியார்ட்ட கொடுத்துவிட்டு விலையும் அங்கே வேறு மாதிரி வைக்க சொல்லிவிட்டு இவங்க கவர்மெண்ட் அங்கேருந்து அவங்கள்ட்டேருந்து கவர்மெண்ட் வாங்கி மானியமாக சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி கிடைக்கிற இடத்துலலாம் அடிச்சிருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஊராமட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையம்மா அவருக்கு நெய்யை எடுத்துட்டு அதிகமாக ஊற்றுச்சான் பொண்டாட்டி. சரி என்னென்ன அது பக்கத்து வீட்டு நெய் அதெல்லாம் எடுத்து ஊற்றுறேன்னு. அது மாதிரி என்னமோ கொடுக்குறோன்னு மானியம் கொடுக்குறோன்னு நம்ம வீட்டு காசையை மக்களோட காசையை கொடுக்குறதுக்கு இவங்க பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெரிய அடி அடிச்சிருக்காங்க. இந்த உண்மை எப்போ தெரிய வருது? ஜன் லோக்பாலில் அவர் டெல்லி அரைச்சி ஆட்சி கலந்து போச்சுல, அதுதான் காரணம்னு பார்த்தா காரணம் அது இல்லையா. கோதாவரி படுகையில் இந்த கேஸ் எடுக்கிறதுல ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. இது காலங்காலமாக அது பாட்டுக்கு பெரிய கம்பெனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது எப்படா அந்த டீலிங் நடந்திருக்குன்னு அவர் கேட்க போக டீலிங்கை பற்றி எல்லாமே கேட்குற ஒன்று டீலில் விடுறோம்னு கவுத்து விட்டாங்க. ஆமாம், டீலிங்கெல்லாம் கேட்குறேன். டீலிங்கில் தான் இங்கே கவர்மெண்ட்டே ஓடுது, டீலிங்கில் தான் நாடே இயங்குது. என்ன டீலிங்கை பற்றி கேட்குறேன்? அது ஒரு மந்திரியே பை சொல்லிக்கிறாராமே. ஆமாம், ஒன்றுமே தெரியல அவருக்கு. டீலிங் பற்றி ஒன்றும் தெரியல, டீலிங்கும் தெரியல. அப்புறம் இப்படி ஒரு ஆட்சியெல்லாம் எப்படி இறக்க முடியும்? டீலிங் நடந்தால் தானே இருக்க முடியும். அவர் நினச்சிருப்பாரு நம்ம டீலிங் வேறப்பா அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு. என் டீலிங் வேற அப்படின்னு கேஜ்ரிவால் நினச்சிருப்பாரு. இவங்க டீலிங்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீலிங் அவருக்கு தெரியல, அவங்க டீலிங் இவருக்கு தெரியல. எப்படி டீலிங் யாருக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கேஸ் விலை மறுபடியும் இறங்குறான் இப்போ ஏப்ரலில். உண்மை என்னடான்னு பார்த்தா 130 ரூபாய்க்கு 140 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்கலாம். இன்னொன்று பக்கம் ஈரான்லேருந்து ஈரான் கொடுக்குறேங்கிறான், வர்ற வழியில் பாகிஸ்தான் போட்டுக்கன்றான், எனக்கு கொஞ்சம் கேஸ் நாங்களும் எடுத்துக்கோன்றான். இந்தியாவில் எதுவும் பிரச்சனை இல்லை, அதை கொடுக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து சொல்கிறான்ட்டு அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அங்கேருந்தும் வரக்கூடாது, இருக்கிறதையும் எடுக்கக்கூடாது, எடுக்கிறதையும் அவன்கிட்டையாவது கொள்ளடிக்க விட்டு எவன் தலையிலையாவது கட்டட்டும், எவனோ சாவட்டும் அப்படின்னு எவனோ திங்க நம்ம செலவு பண்ணணும். நம்ம செலவு பண்ணி சாதாரண மக்களோட போட்டு சுருட்டி கேஸ் வழியாக உள்ளே அடைச்சி நமக்கு அடைச்சி கொடுக்குறாங்கன்னா அது வழியாக வாங்கி அடைச்சி அதுக்குள்ளே ஏகத்துக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியில் வருது. நம்ம ஊர் வேட்பாளர் பட்டியல், தெலுங்கானா பரபரப்பு, டெல்லி விறுவிறுப்பு, எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக நம்ம பேப்பர் தோசையில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அரசியல் ஆட்டகளத்தில் ஆட்டம் பாட்டம், விளையாட்டு அரங்கத்தில் கொண்டாட்டம், சினி உலகத்தில் திண்டாட்டம்னு ஏகப்பட்ட செய்தியோட அடுத்த பேப்பர் தோசையில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொல்லை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு, ஏது நீ பாரு. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.